வணக்கங்க. உங்கள் பேர் என்ன? வணக்கங்க, என் பேர் நாகன். ஓகே. எந்த எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊர்? காட்டுப்பட்டி செட்டில்மெண்ட்டுங்க. காட்டுப்பட்டி செட்டில்மெண்ட் அது எங்கே இருக்குங்க? மேற்கு தொடர்ச்சி மலையில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க. திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கு. ஆமாம். கிராமம் எந்த கிராமம்? உங்கள் கிராமம் பேர் என்ன? ராவணபுரத்து பஞ்சாயம். ராவணபுரத்து பஞ்சாயத்து. ஓகே. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் வந்து தேன் எடுப்போங்க. அப்புறம் நெல்லிக்காய் சீசனு, கலாக்காய் சீசனுக்கு எல்லாம் எடுப்போங்க. அப்புறம் தேன் தான் முக்கால்வாசி. தேன் வருஷத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டே இருப்போங்க. என்ன வகையான தேன்லாம் எடுப்பீங்க? மரந்தேனுங்க, கொம்பு தேன், அடுக்கு தேன், கொசு தேன், எல்லா தேனும் எடுப்போங்க. குகை தேன் சொல்கிறாங்களே, அந்த குகை தேன் எடுப்பீங்க? குகை தேன் எடுப்போங்க. குகை தேன் எடுப்பீங்க? எல்லா தேனும் எடுப்போங்க. சித்திரை மாதம் ஆடி மாதம் 2 நல்ல சீசனுங்க. அப்புறம் அப்படியே ஓரளவுக்கு குறைஞ்சி வருங்க. சரிங்க. தேன் எவ்வளவு வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் பாட்டு மூட்டம் காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோங்க. காட்டன் கூட்டம் காலத்துலேருந்து தேன் எடுத்துகிட்டே இருக்கோம். ஆமாம், அந்த காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். சரிங்க. உங்கள் எல்லாமே கலப்படம் இல்லாத சுத்தமான தேன், ஒரிஜினல் தேன். சரிங்க. எப்படி தேன் எடுப்பீங்க நீங்கள்? தேன் எல்லாம் ஒன்று கட்டி தான் எடுப்போங்க. வரையில் இருந்தால் ஒன்று கட்டி எடுக்கிறதுனா என்னதுங்க? ஒன்று கட்டி எடுக்கிறதானுங்க. அப்படியே படிப்படியாக எண்ணி வச்சு கட்டிங்க, உள்ளே போய் கோவைக்குள்ளே போய் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி அப்படியே தோளில் போட்டு கீழே வந்துடுவோம். ஓகே ஓகே. எவ்வளோ பேர் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் எங்கே 7 ஊர் செட்டில்மெண்ட் இருக்குதுங்க. 7 ஊர் செட்டில்மெண்ட்டும் அப்படி தான் எடுப்பாங்க. 7 ஊர்? ஆமாம். ஓகே. எவ்வளோ பேர் இருப்பீங்க அதில்? ஒரு ஊருக்கு அப்படியும் நிறைய பேர் இருப்போங்க. நிறைய பேர் இருப்பீங்க. ஆமாம். இந்த தேனி கடிக்கும் அந்த பயம்லாம் இல்லையா? கடிக்கும், கொட்டினாலும் அது அளவுக்கு மீறி இது ஆகாதுங்க. அது எங்களுக்கு அதே பழக்கமாகிடுச்சுங்க. மரத்து போச்சு உடம்பு. கொட்டினாலும் எங்களுக்கு சோதிக்காது. கொட்டுமுங்க, கொட்டினாலும் சோதிக்குங்க. அது தேனி கொட்டுச்சுன்னா எப்படி ஆகும்னு சொல்கிறீங்க? என்ன ஆகும்னு சொல்கிறீங்க? தேனி கொட்டுச்சுன்னாங்க? தேனி கொட்டுச்சுன்னா நாங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து இந்த குஞ்சு பால் இருக்குது இல்லைங்க, அதை போட்டு அப்படியே தடவிக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி தேசம்னா அது வீக்கமா வராது. அது ஒவ்வொருத்தருக்கும் அது தேசலுமே உப்புன்னு வந்து இருக்கு. கண்ணு தெரியாது. கண்ணு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆமாம். நல்லது. நன்றி சொல்லிடுறேன். நன்றிங்க.